பிரியமானவர்களே, நம்முடைய பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அனைவருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமென். இந்த வெள்ளிக்கிழமை மாலை நேரத்தில் வேத ஆராய்ச்சிக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி சற்று நேரத்துக்கு முன்பதாக வாசி கேட்ட ஆதியாகம புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 8 வரை உள்ள பகுதி. The book of Genesis chapter 12 verses 1 to 8. இதற்கு ஒரு தலைப்பாக தெரிந்து கொண்ட ஒரு தலைப்பு God's promise of blessings to Abraham. கடவுளாகிய கர்த்தர் ஆபிரகாமை அழைத்து அவனுக்கு வாக்குத்தத்தத்தையும் கொடுத்து அவனை ஆசீர்வதிக்கின்ற ஒரு கடவுளாக இருக்கிறார். அழைத்த கடவுள் அவர் சும்மா அனுப்பவில்லை. வாக்குத்தத்தத்திற்கு சொந்தக்காரர். அந்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாகவும் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளும்படியாகவும் அவர் அழைக்கிறார். இங்கே இதைத்தான் இந்த நாளில ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1-8 வரை உள்ள பகுதியிலிருந்து நாம் பார்க்கிறோம். So this chapter recounts God's call to Abraham, promising him a great nation, land and a blessing, and also through him blessings for all the families of the earth. கடவுள் அவனை அழைத்து அவனுக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்து, நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். பெரியவங்க எல்லாம் அதாவது பார்க்கும்போது பெரியவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அவங்க கையெடுத்து நல்லா இருப்பா, நீ ஆசீர்வாதமா இருப்ப அப்படி சொல்லுவாங்க. சோ அந்த ஆசீர்வாதம் என்பது இங்கே கடவுளே ஒரு மனுஷனை அழைத்து நீ ஆசீர்வாதமா இருப்பாய் என்று சொல்லுகிற போது ஒரு பெரிய பாக்கியம். எங்கோ இருந்த ஒரு மனுஷனை அழைக்கிறார். அவன் அந்த சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து உடனடியாக அவன் வருகிறான். அந்த மனுஷனை பார்த்து நீ ஆசீர்வாதமா இருப்பாய், நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே செய்வேன், உன்னுடைய பேரை பெருமைப்படுத்துவேன். நீ எங்கேயோ போய் பெருமை படுத்திக்கிறதுக்காக நீ முயற்சி பண்ண வேண்டியதில்லை. I will do that responsibility. I will do that என்ற ஒரு காரியத்தை, அந்த பொறுப்பை நான் எடுத்துக் கொள்ளுகிறேன். ஏனென்றால் நீ எனக்கு சொந்தமானவன், ஆகவே உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். அந்த 1-3 வசனம் மிக 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 முக்கியமான ஒரு காரியம். ஆகவே தான் இதை நான் இந்த ஃபுல் சாப்டர் எடுக்கிறதுக்கு பதில் 1 வசனத்திலிருந்து 8 வசனத்துக்குள்ளாக இதை சுருக்கி இந்த நாளில நாம் தியானிக்கலாம் என்று சொல்லி நான் திட்டமிட்டு ஜெபத்தோடு இதை ஆயத்தம் பண்ணியிருக்கிறேன். So this chapter marks the beginning of God's covenant with Abraham, a foundational element of Abraham's faith. ஆபிரகாம் என்ற ஒரு மனுஷனுடைய ஒரு விசுவாசத்தின் அடிப்படை கூறுகளை அடக்கிய ஒரு காரியமாக இந்த பகுதி இருக்கிறது. அது மட்டுமல்ல, கடவுள் அவனை அழைத்து அவனிடத்தில் ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்திக் கொள்ளுகின்ற ஒரு ஆரம்பத்தையும், உடன்படிக்கை தேவன் இவர் என்பதை இதன் மூலமாக நாம் பார்க்க முடியும். முதலாவதாக பார்க்கிற போது காட்ஸ் கால் டு ஆபிரகாம். ஆபிரகாம் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் என்றால் the exalted father, quote and unquote. என்ன அப்படி என்றால் exalted father ஆபிரகாம், அதன் பிறகுதான் ஆபிரகாம் என்று சொல்லி ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் வந்தது. இப்பொழுது அவருடைய பெயர் ஆபிரகாம். ஆபிரகாம் என்றால் உயர்ந்த மனிதன், exalted father என்று சொல்லி, உயர்ந்த தந்தை அல்லது சிறந்த தந்தை, இல்லைன்னா மதிப்பு மிக்க உயர்த்தப்பட்ட ஒரு நல்ல ஒரு அந்தஸ்தை உடைய ஒரு மதிப்பு நிறைந்த ஒரு தந்தை என்று சொல்லி அதற்கு அர்த்தம். அதன் பிறகு ஆதியாகமம் 17:5 கடவுளே அந்த பெயரை மாற்றுகிறார். ஆபிராம் என்ற பெயரை ஆபிரகாம் என்று சொல்லி அது பின்பாக வருகிறது. 17ஆம் அதிகாரத்தில் அது வருகிறது. 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல அங்கே பார்க்கின்ற போது ஆபிராம் என்ற பெயரை ஆபிரகாம் என்று சொல்லி மாற்றுகிறார். அதனுடைய அர்த்தம் என்னென்றால் ஃபாதர் ஆஃப்
மல்டிடியூட் என்று சொல்லி, அதாவது பெரும் திரளான மக்களுடைய தகப்பனாக நீ இருப்பாய். ஆகவே உடைய பெயரை ஆபிரகாம் என்று சொல்லி நான் மாற்றுகிறேன் சொல்லி கடவுள் பார்க்கிறோம். இங்கே முதலாம் வசனத்திலே பார்க்கணும், கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. ஒரு கட்டளை இங்கே நாம் பார்க்கிறோம். ஆபிரகாமை அவர் கடவுள் அழைக்கிறார். அதாவது எந்த ஒரு சூழ்நிலையில் அழைக்கிறார் என்றால், அவருடைய முன்னோர்கள் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த இடம், அதாவது நீ உன் தேசத்தை என்று சொல்லுகிற போது அவருடைய பூர்வீக ஊர் எது என்று பார்க்கின்ற போது இங்கே ஊர் என்று பார்த்தோம், சினையார் கல்தேயர் என்ற பட்டணத்துல. அதற்கு முன்பதாக அவருடைய முன்னோர்கள் வாழ்ந்த இடம் பெயர் மெசொப்பொட்டாமியா என்று சொல்லி. மெசொப்பொட்டாமியா என்றால் அதாவது a place between two rivers என்று சொல்லி அர்த்தம். மெசொப்பொட்டாமியா என்றால், மெசோனா மத்தியத்தில் இருக்கின்ற இரண்டு நதிகளுக்கு மத்தியில் இருக்கின்ற, பொட்டோமாஸ்னா ரிவர் என்று சொல்லி அர்த்தம் கிரீக்ல. மெசொப்பொட்டாமியா என்றால் இரண்டு நதிகளின் மத்தியில் இருக்கின்ற இடம் என்று சொல்லி அதற்கு அர்த்தம். சோ அந்த இடம் மெசொப்பொட்டாமியா. அந்த இடத்துல அவர்கள் வாழ்ந்து கொண்டார்கள். அதைத்தான் அதாவது அங்கே வாழ்ந்து கொண்டிருந்த போது அவர்கள் விக்கிரகங்களை வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அஞ்ஞானிகளை போல அவர்கள் படைக்கப்பட்ட, அதாவது சந்திரனையும் சூரியனையும் மற்ற காரியங்களையும் அவர்கள் வணங்கிக் கொண்டிருந்தார்கள், விக்கிரகங்களை வணங்கிக் கொண்டிருந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். யோசுவா 24:26 பார்க்கிற போது, பூர்வத்திலே உங்கள் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் நாகோருக்கும் தகப்பனான தேராக் என்பவன் நதிக்கு அப்புறத்திலே குடியிருந்த போது அவர்கள் வேறே தேவர்களை சேவித்தார்கள். நதிக்கு அப்புறத்திலே குடியிருந்த போது அதுதான் அவருடைய சொந்த ஊர் மெசொப்பொட்டாமியா என்று சொல்லி. அதை அதாவது பவுல் அப்போஸ்தலன் நடவடிக்கைகளில கூட அந்த விஷயத்தை மிக தெளிவாக சொல்வதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த மெசொப்பொட்டாமியா அங்கிருந்து அவர்கள் ஒரு விக்கிரக குவியலில் அவர்கள் சிக்கி கடவுள் யார் என்பதை தெரியாமல், ஜீவனுள்ள தேவனை வணங்க முடியாமல் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த இடத்திலிருந்து பிரித்து எடுக்கிறார். He set apart Abraham to worship the true God, the Lord who has created the heavens and the earth and everything in them. அப்பேற்பட்ட ஒரு ஐடென்டிட்டி, பர்சனல் ஐடென்டிட்டியை அவர் உருவாக்குவதற்காக அவரை அழைக்கிறார். ஆகவே நீ உன் தேசத்தையும், அடுத்தது அவர் ஊர் என்ற இடத்துல வருகிறார், கல்தேயர் பட்டணம், அங்கிருந்து நீ வெளியே வா, உன் இனத்தையும், you just leave out your country and your relatives and friends and also your clans, உன்னுடைய சொந்த பந்தங்கள் எல்லாவற்றையும் விட்டு வா அப்படி சொல்லுகிறார். புறப்பட்டு வா என்று சொல்லுகிறார். எங்கே போவது? நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு நீ போ என்று சொல்லுகிறார். அது எந்த இடம் என்று சொல்லி அவன் கேட்க தயாராக இருக்கிறார். when he was in Ur of the Chaldees, a city devoted to Nanna, அந்த ஊர் என்ற இடத்துல அவர் இருக்கிற போது அங்கே ஒரு நன்னார் என்று சொல்லி ஒரு விக்கிரக, அதாவது மெசொப்பொட்டாமியர்கள் வணங்குகின்ற ஒரு கடவுள் பேர் நன்னார். நன்னர் என்று சொன்னால் the moon god, அதாவது அந்த பாரம்பரியத்திலிருந்து வந்தவர்கள் தான் இன்றைக்கு கூட நாம் பார்க்கிறோம். இவர்களெல்லாம் அந்த மூன் இல்லையா, பிறையை பார்த்து பண்டிகை கொண்டாடுகிறவர்கள். இன்றைக்கு கூட செய்யறாங்க. சிலர் இஸ்லாமியர்கள் செய்கிறார்கள், அரபியர்கள் செய்கிறார்கள். சோ அந்த கல்ச்சரை அப்படி பின்பற்றி வந்தவர்கள். ஆனால் அதெல்லாம் படைக்கப்பட்டவர்களை ஏன் வணங்க வேண்டும், படைத்தவரை வணங்க வேண்டும் என்று சொல்லி கடவுளுடைய திட்டம் இங்கே ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட அந்த அழைப்பிலே இருக்கிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த மூன் காட் என்று பார்க்கிற போது மெசொப்பொட்டாமியன் காட், அது it was very prominent in Sumerian and Akkadian religion. அது ஏற்கனவே நம்ம பார்த்தோம். அதான் நிம்ரோத் அவன் நிர்மாணித்த அந்த இடம் தான் அந்த அக்காட். 10th சாப்டர்ல நம்ம பார்த்தோம். அக்காட் என்று சொல்லி அந்த இடம் சினையா. அடுத்து இந்த சுமேரியன் இந்த நாகரிகம் இல்லையா, சிந்துவெளி நாகரிகம் என்று சொல்லி அப்புறம் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், அது போல the oldest civilization பார்த்தோம் சுமேரியர்கள். அவர்கள் இந்த காரியத்தை வணங்கி கொண்டார். சோ இவர்கள் இந்த ஆரியர்கள் எல்லாம் கூட அந்த பகுதியிலிருந்து
வந்தவர்கள் சென்ட்ரல் ஏசியாவிலிருந்து வந்தவர்கள் என்பதை இதன் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. So they worship the celestial world. அந்த அதாவது படைக்கப்பட்ட வான மண்டலங்களில் உள்ளவர்களை அவர்கள் படைத்துக் கொண்டிருந்தார்கள். அந்நியானிகளாக இருந்தார்கள். They were pagans. So அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கின்ற போது கடவுள் அவர்களை அழைக்கிறார். பிரியமானவர்களே, உண்மையான கடவுள் யார் என்பதை ஆபிரகாம் அந்த சூழ்நிலையில் அறியாமல் இருந்தார். அவன் தெரியாது. ஆனால் கடவுள் இவன் அந்த கூட்டத்திலேயே ஒரு மிக நல்லவராக இருப்பதை பார்த்து கடவுள் அவனை அழைக்கிறார். So God graciously called him. கடவுள் தம்முடைய கிருபையினாலே ஆபிரகாமை அழைத்தார். யோவான் 15ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் ஒன்று பார்ப்போம். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் போய் கனி கொடுக்கவும் அந்த கனி உங்களை நிலைத்திருக்கவும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். He has chosen us before the very foundation of this universe. உன்னையும் என்னையும் கூட கடவுள் அப்படியாக தெரிந்து கொண்டு இது ஜீவனுள்ள கடவுளை ஆராதிக்கும்படியாக இந்த நாளில் வைத்திருக்கிறார்கள். நீயும் நானும் செய்த முயற்சி அல்ல, நம்முடைய பெற்றோர்கள் செய்த முயற்சி அல்ல, கடவுளுடைய கிருபை. ஆகவே விடுதலை மற்றும் கிருபையால் பாவிக்கு ஒரு புது வாழ்வு என்பது கடவுள் கொடுக்கும் அழைப்பில் வருகிறது. அதை அவன் விசுவாசத்தில் உறுதி செய்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். எபேசியர் 2:8 பார்க்கின்ற போது கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு என்று சொல்லியிருக்கிறது. கிருபையினால் கடவுள் அழைத்தார். அந்த அழைப்பை கேட்டு எத்தனை பேர் வருகிறார்கள்? அதிலே மிக முக்கியமானவர் ஆபிரகாம் கீழ்ப்படிந்தார். So we see the obedience because when God calls a person out of his sovereign love, so that is nothing but grace. அந்த கிருபையை பொக்கிஷமாக பெற்றுக்கொண்ட ஒரு மனுஷனாக அதற்கு தன்னை ஒப்பு கொடுத்து கீழ்ப்படித்து வருகிறாங்க. அதுதான் கனி கொடுக்கக்கூடியாக அழைப்பு. So the love is the root and obedience is a fruit. இல்லையா? இந்த கீழ்ப்படிதல் என்பது ஆபிரகாம் இருந்ததுனால தான் அவன் கனி கொடுத்ததுக்காக அவருடைய வார்த்தை கேட்டு இங்கே வந்ததை நம்ம பார்க்கிறோம். இரண்டாவதாக பார்க்கிற போது God's promise to Abraham. 1ஆம் வசனத்திலிருந்து 3ஆம் வசனம் வரை பார்க்கிற போது இங்கே ஆபிரகாம் அவனை அழைத்து, நான் உனக்கு ஒரு இடத்தை கொடுப்பேன், ஒரு நிலத்தை கொடுக்கிறேன், உனக்கு அவர் சொல்லுகின்ற ஒரு காரியம் உன்னை ஆசிர்வதி. 2ஆம் வசனத்துல பாருங்கள், நான் உனக்கு காட்டுகின்ற அந்த தேசத்திற்கு போ. எந்த தேசம் என்பது அவன் தெரியாது, சொல்லவும் இல்லை. ஆனால் சரியானவரே, நீர் எங்க போய் சொல்லிட போற, அவ்வளவுதான் அவனுடைய ஒரு விசுவாசம் என்பது. அவ்வளவுதான், நீ எந்த சொல்றியோ வயசம், எந்த இடம், இந்த இடம் நல்லா இருக்குமா, பட்டலா இருக்குமா, நல்ல தண்ணீர் செழிப்பா இருக்குமா, எதுவுமே கேட்கல. உடனடியாக அவன் போகின்ற அந்த ஒரு காரியத்தை நம்ம அங்கே அவன் ஒரு இடத்தை கொடுக்கிறேன் என்று சொல்லி, தேசத்தை கொடுக்கிறேன் என்று சொல்லி, எந்த தேசம் என்றால் பாலும் தேனும் ஓடுகின்ற இடம் என்று சொல்லி கடவுளால் வாக்களிக்கப்பட்ட கானான் தேசம். அதுதான் அன்றைக்கு கானான் தேசம் என்று பார்க்கும்போது பலர் அங்கே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். கானானியர் அதிகமாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அங்கிருக்கின்ற மக்களை நீ விரட்டி விட்டு நீ அதை சுதந்திரித்துக் கொள்ள என்று சொல்லியிருந்தால், அவர்கள் கடவுளை வணங்காமல் மற்ற தேவர்களை வணங்கி கொண்டிருந்த காரணத்தினாலே அவர்களை விரட்டி அடிக்கப்படி கடவுளே சொன்னார். அது இன்னைக்கும் அது இஷ்யூவா இருக்கு. எந்த இடத்துல வந்து அப்படின்னா, ஆமா பைபிளே அப்படிதான் சொல்லுது. எங்க இருந்த ஈராக்ல இருந்த, மெசபொட்டேமியால இருந்த ஆபிரகாமை அழைத்து நீ போன்னு சொன்ன. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். இங்கே ஒரு தேசத்தையும் கொடுக்கிறேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். அடுத்து ஆசீர்வாதத்தையும் கொடுக்கிறேன் என்று சொல்லி, நீ உன்னை பெரிய ஜாதியாக்கி உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். So no more honored name in the history except Abraham என்று சொல்லலாம். ஏன்னா ஒரு பெரிய அளவுல பெருமை பெற்ற ஒரு பேர் யாருக்கு கிடைத்தது என்றால் ஆபிரகாம் தான். இன்னைக்கு ஒரு பெரிய பெரிய மதத்தை சேர்ந்தவர்கள் அவரை தன்னுடைய தகப்பனாக சொல்கிறார்கள். யூதர்கள் ஆபிரகாமை என்னுடைய தகப்பன் என்று சொல்கிறார்கள். கிறிஸ்தவர்கள் என்னுடைய தகப்பன் என்று சொல்லி கொண்டாடுகிறார்கள். இஸ்லாமியர்கள் என்னுடைய தகப்பன், இஸ்லாமியர், அதற்கு முன்பதாக அரபியர்கள்,
அவங்களெல்லாம் கொண்டாடுறாங்க. இப்படி மிக மேஜர் ரிலிஜன் இன் திஸ் வேர்ல்ட் they claim that Abraham is their father. So பெரிய ஒரு பேரை ஏற்படுத்தி சொன்னது இதுதான். இதோட வேற என்ன பேர் வேணும்? எல்லாரும் எங்க அப்பா தான். அப்போ அந்த மனுஷனை, சாதாரண மனுஷனை தெரிந்து கொண்ட கடவுள் எவ்வளவு பெரியவர் இல்லையா? எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதம் என்பதை எப்பொழுது அவர் அழைத்தார் என்று பார்க்கும் ஹவு காட் கால்ட் என்று பார்க்கின்ற போது அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 2-4 வரைக்கும் பார்க்கிறோம். அங்கே கர்த்தர் ஆபிரகாமுக்கு ஆரானிலே வசிப்பதற்கு முன்பதாக மெசொப்பொத்தாமியா நாட்டிலே இருக்கின்ற போது மகிமையின் தேவன் அங்கே ஒரு வெளிப்பாட்டை கொண்டு வருகிறார். அதைத்தான் நீங்க அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்துல 2-4 வசனம் வரைக்கும் இருக்கிறதை அதை நான் படிக்கிறேன். அப்போஸ்தலர் 7:2-4. அதற்கு அவன் சகோதரரே, பிதாக்களே கேளுங்கள். நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் காரான் ஊரிலே குடியிருந்த ஹாரான் சொன்னல ஆரான், அதனால காரான் ஊரிலே குடியிருக்கிறதுக்கு முன்னமே மெசொப்பொத்தாமியா நாட்டிலே இருக்கும் போது மகிமையின் தேவன் அவனுக்கு தரிசனமாகி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு வா என்றார். அப்பொழுது அவன் கல்தேயர் தேசத்தை விட்டு புறப்பட்டு காரான் ஊரிலே வாசம் பண்ணினான். அவனுடைய தகப்பன் மரித்த பின்பு அவ்விடத்தை விட்டு நீங்கள் இப்பொழுது குடியிருக்கிற தேசத்துக்கு அவனை அழைத்து கொண்டு வந்து குடியிருக்கும்படி செய்தார். கடவுள் இந்த காரியத்தை செய்தார். கானானுக்கு மறுபடியாக செய்தார். அதற்கு முன்பதாக அவன் எங்கே இருந்தான் என்றால் ஊர் என்ற இடத்துல, சினையார் என்ற இடத்துல இருந்தார். அதற்கு முன்பதாக மெசொப்பொத்தாமியாவில் இருந்தார்கள், நார்தர்ன் பார்ட் ஆஃப் தி பாபிலோன். ஆகவே எப்பேற்பட்ட மெசொப்பொத்தாமியா அந்த இடத்துல அவர்கள் இருந்தார். அங்கிருந்து கடவுள் அழைத்து வந்து இங்கே குடியேற செய்தார்கள். அவருடைய திட்டம் வாக்களிக்கப்பட்ட இடம் என்று ஆகவேதான் எல்லாரும் போராடி கொண்டிருந்தார்கள். இன்றைக்கு கூட இஸ்ரேல் ஒரு கலவர பூமியாக இருக்கிறது என்றால் ஏன் அங்க இருக்கிற ஜனங்களை துரத்தி அந்த இடத்தை கடவுள் கொடுக்க வேண்டும் என்றால் அந்த மக்கள் என்னை வணங்காமல் அந்நிய தேவர்களை வணங்கி கொண்டிருக்கிறார்கள். அதுதான் ஒரே ஒரு ரீசன் கடவுள் சொல்றாரு. ஓ நான் தான் உயிருள்ள கடவுள் என்பதை நீ எஸ்டாப்ளிஷ் பண்ண, அதுதான் ரீசன். கடவுள் ஏன் என்றால் ஏன் இந்த மாதிரி காரியத்தை செய்தால் என்னை என்று வேறு தேர்வு உனக்கு வேண்டாம் என்று சொன்னார். இவர்கள் எல்லாம் கூட அவருடைய தலைமுறையில வந்தவர்கள் தானே. சேம் காம் யாப்பேத் நோவாவுடைய பரம்பரையில வந்தவர்கள். ஆனால் ஏன் கடவுளை விட்டு போக வேண்டும்? ஆகவேதான் கடவுள் அவர் அன்புள்ளவர், பாசம் உள்ளவர், ஆனால் அதே நேரத்தில் எரிச்சல் உள்ளவர் கடவுள். He is jealous God. You also see that he is compassionate God. மனதிற்கு உள்ள கடவுள், அதே நேரத்தில் எரிச்சல் உள்ள கடவுள் என்பதை அவருடைய கோபாக்கினை தாங்கவே முடியாது. ஆகவே தான் இன்றைக்கு கூட அது பற்றி எரிந்து கொண்டிருக்கின்ற தேசமாக இருக்கிறது. யாராலுமே மறுக்கவே முடியாது. ஏன் இப்படிப்பட்ட காரணம் என்றால் ஒரு விரோதமாக அவரை விட்டு மற்ற தெய்வங்களை வளர்கின்ற போது அங்கே அவர்களை தள்ளி போடுகின்ற ஒரு கடவுளாக இருப்பதை நம்ம புரியுமா? So the revelation of God would have shown Abraham the vanity and the folly of the idol worship. நீங்க வணங்கிக் கொண்டிருக்கின்ற இந்த காரியம் எல்லாம் அது பிரயோஜனமற்றது, ஒரு மனமத்தனம், மூடத்தனமானது, அழிவுக்குரியது, மாயையானது. கமான் அங்கிருந்து வா என்று சொல்லி அழைக்கின்ற போது ரொம்ப செத்து போறாரு, யாராவது செத்து போறாரு அங்கே. அதன் பிறகு அவர் வருகிறார். வருகின்ற போது அவருடைய மனைவியோடு அவருடைய அண்ணன் மகன் லோத்து அவனோடு வருகிறார். வருகின்ற போது அவருக்கு 75 வயது என்று சொல்லி இங்கே நாம் பார்க்கிறோம் 4ஆம் வசனத்தில். பிரியமானவர்களே, so it was a call to separate himself from the corruption around him. உடனடியாக செய்த காரியம் என்ன? ஆபிரகாம் obeyed by faith என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எபிரேயர் 11:8 விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். என்ன இடம் தெரியாது. கடைசியில கடவுள் அவனை வழிநடத்தி கொண்டு போய் ஆரான், அதாவது கானான் என்ற ஊர்ல கொடுக்கிறதை பார்ப்போம். கானான் அதுதான் இன்றைக்கு பார்க்கிற பாலஸ்தீனா. பாலஸ்தீனா என்ற அந்த இடம் தான் ஒரு அகன்ற ஒரு வைடர் இஸ்ரேல் என்று சொல்லி அன்றைக்கு இருந்தது. இவர்களெல்லாம் பிறக்கிற பிறகு அது கானான், அந்த கானான் தேசம், பாலஸ்தீன தேசம். இன்றைக்கு கூட பாலஸ்தீனியர்கள் என்று
வெஸ்ட் பேங்க்ல இருக்கிறவர்கள் இதை கூட அது அப்படியாக அழைக்கப்படுகிறார்கள். பிரியமானவர்களே, நான் என்ன சொல்றேன்னா, இந்த ஒரு இடம் நிரந்தரமானது என்பது இல்லை என்பதை கடவுள் இந்த ஆபிரகாமுக்கு உணர்த்தினார். ஆகவேதான் போற இடம் அங்க போய் என்ன செய்யணும், அங்கேயே தங்கிறாரா, அதை பற்றி நாம் அதிகமாக நாம் தொடர்ந்து பார்க்கலாம். இங்கே நான் பார்க்கிற போது போகிற இடம் என்னதென்று அறியாமல் கீழ்ப்படிந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அவர் போனார். ஏன் கடவுள் அவனை அழைக்க வேண்டும் என்று பார்க்கிற போது குறைந்தது ஒரு 3 காரணங்கள். God was concerned about their salvation. அவனை விடுவிக்க வேண்டும், அந்த விக்கிரக குவியில் இருந்து அவனை விடுவிக்க வேண்டும் என்று கடவுள் திட்டம் போட்டார். ஆகவே அவர் விடுவிக்க அவனை அழைத்தார். So ஆகினால்தான் he shared his gracious promises. அவனை மீட்டு வந்த பிறகு அவன் வாழ வேண்டும். இந்த தேவனை என்றென்றும் சதா காலமும் நம்மை கைவிடாத, மரணம் பரிந்தும் நம்மை கைவிடாத தேவனை அவன் தொடர்ந்து வணங்க வேண்டும் என்றால் அவனுக்கு ஆசீர்வாதங்கள் தேவை. அந்த ஆசீர்வாதத்தை அவர் கொடுக்கிறார். So God's purpose is blessing the whole world. இவன் மூலமாக முழு உலகத்தையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்பது அவருடைய திட்டமாகவே தான் அவர் அழைக்கிறார். அடுத்தது 3வது பார்க்கும்போது ஆபிரகாம்ஸ் ஃபெய்த். 3வது இந்த காரியத்தை நாம் பார்க்கின்ற போது ஆபிரகாம்ஸ் ஃபெய்த்ஃபுல் லைஃப், அவருடைய விசுவாசத்தை பார்த்து அழைத்த மாத்திரத்திலே வந்து. ஸோ இங்கே நாம் பார்க்கின்ற போது ஆபிரகாமுடைய விசுவாசம் மிக முக்கியமானது என்பதை பார்த்தோம். ஆபிரகாம் was saved by faith. ஆதியாகமம் 15:6 பாருங்கள், அங்கே அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். கடவுளை விசுவாசிக்கின்ற போது அந்த விசுவாசத்தை அவனுக்கு அது ஒரு, அதாவது ஒரு பேங்க் அக்கௌண்ட்ல அது ஒரு அசெட் போல கடவுளை எல்லாம் மாற்றி விடுறார். என்னை விசுவாசித்த சாகினால அதை நீதியாக எண்ணினார். இவன் நீதிமான் என்பதற்கு இதை விட வேற என்ன? அதை தான் ஆதியாகமம் 15:6 பார்த்தோம். So Abraham was lived by faith. அவன் விசுவாசத்திலே வாழ்ந்தான் என்று சொல்லி எபிரேயர் 11:8 19 வரைக்கும் நாம் பார்த்தோம். His obedience was the evidence of his faith. அவனுடைய கீழ்ப்படிதலே அவன் விசுவாசம் உடையவன் என்பதற்கு ஒரு அடையாளமாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். யாக்கோபு 2:14 வரைக்கும் பார்க்கிற போது அதை நாம் பார்க்கலாம். அவனுடைய கீழ்ப்படிதல் எப்படிப்பட்டதாக இருந்தது? அவன் அந்த கீழ்ப்படிதலினாலே அவன் மிக கடவுள் விரும்புகின்ற ஒரு மெச்சிக்கொள்ளுகின்ற ஒரு விசுவாசியாக வாழ்ந்தான். அவன் கேள்வி கேட்கல, நான் எங்கே போகிறேன், எப்படி போகிறேன், எப்பொழுது போகிறேன், ஏன் போகிறேன், ஏன் போக வேண்டும் என்று அவன் கேள்வி கேட்கவில்லை. அதுதான் ஒரு வித்தியாசமான ஒரு விசுவாசம். அந்த விசுவாசம் நமக்கும் தேவை. கடவுள் நம்மை அழைக்கிறார் என்றால் நம்மையும் அழைத்திருக்கிறார், ஆசீர்வதித்திருக்கிறார், உடன்படிக்கை ஏற்படுத்தி உடன்படிக்கையின் பிள்ளைகளாக இன்றைக்கு நம்மை வாழ வைத்து வழிநடத்தி வருகிறார். ஆனால் நாம் செய்கின்ற காரியம் என்ன? எப்படி நாம் வாழ்கிறோம் என்று பார்க்கின்ற போது அதை நாமே அதற்கு பதிலை சொல்ல இந்த நாளில கடமைப்பட்டிருக்கிறோம். எப்படி வாழ்கிறோம்? கர்த்தருக்கு பிரியமாய் ஆபிரகாம் வாழ்ந்தது போல நாம் வாழ்கிறோமா இல்லையா? பிரியமானவர்களே, இதுதான் ஆபிரகாமின் விசுவாசம். இது போன்ற விசுவாசம் தான் நமக்கும் தேவை என்பதை என பார்த்தோம். ரோமர் 10:7 பார்க்கின்ற போது விசுவாசம் கேள்வினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். கடவுளுடைய கேள்வி எல்லாம் கேட்கவில்லை, ஆனால் அந்த கேள்வி உள்ளத்தில் இருந்தது. அந்த விசுவாசம் இருக்கின்ற காரணத்தினால் தான் அந்த கேள்வி உள்ளத்தில் இருந்தது. ஆனால் உள்ளத்தை ஆராய்ந்து பார்த்த கடவுள் அவனை வழிநடத்தினார். அதுதான் ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதமான காரியம். நீ ஆசீர்வாதமா இருப்பாய் என்று சொல்லி கடவுள் சொல்றார். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் முன்னால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் என்று சொல்லி அவர் அங்கே சொல்கிறார். பிரியமானவர்களே, நீ யாரை ஆசீர்வதிக்கிறோ அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள், நீ யாரை சபிக்கிறாயோ அவர்கள் சபிக்கப்பட்டிருப்பார்கள். வரலாற்று ரீதியாக பார்க்கின்ற போது இந்த இஸ்ரவேல் மக்களை, அதாவது எதிர்த்தவர்கள், அவர்களை அடிமைப்படுத்தினவர்கள் வாழ்ந்ததாக இல்லை. உதாரணம் சொல்ற பழைய ஏற்பாட்டில் பாபிலோனிய சாம்ராஜ்யம் இவர்களை கைது செய்து பாபிலோனுக்கு அழைத்து சென்றார்கள். ஈரான் கடைசியில அது அழிக்கப்பட்டது. பாபிலோன் சாம்ராஜ்யம் அவர்களை மீட்டெடுக்க பெர்சிய ராஜா எழுப்பினார் இல்லையா, கோரேஸ். ஆனால் அவன் கடவுளுக்கு பிரியமாய் நடந்தான். கடவுளுக்கு பிரியமாய் நடந்ததுனால அவன் அதை கைப்பற்றின போது அங்கிருந்த மக்கள் எல்லாம்
பாபிலோனிலிருந்து மறுபடியும் வாங்க அவர்கள் பாலஸ்தீனாவுக்கு அனுப்பப்பட்டார்கள், இஸ்ரேலுக்கு அனுப்பப்பட்டார்கள். அதன் பிறகு நடந்த ஒரு காரியம் என்ன என்று பார்க்கின்ற போது, ரோமர்கள் கிரேக்கர்கள் ஆட்சி செய்தார்கள். கிரேக்கர்கள் ஆட்சி செய்த போது மிக கொடூரமாக, அதாவது கிறிஸ்துக்கு முன்பதாக அவர்கள் ஆட்சி இருந்தது. அதன் பிறகு ரோமர்கள் வந்தது. அதனால அந்த கிரீக் எம்பையர் போயிடுச்சு. அதன் பிறகு ரோமர்கள் வந்த ரோமன் எம்பையர் இயேசுவினுடைய காலத்துல, அதுக்கு முன்பதாக அதற்கு பின்பாகவும் ரோமர்கள் இருந்தார்கள். அவர்களுடைய பேச்சு இது கேட்டு அங்கிருந்த யூதர்கள், யூத மத தலைவர்கள் எல்லாம் செய்த அந்த காரியங்கள் எல்லாம் கடைசியில் அழிவைத்தான் கொடுத்தது. அவர்கள் ஆலயத்தை நம்பி அதை கள்ளக்குகையாக்கி அதுல பணம் சம்பாதிக்க நினைத்தார்கள். அதற்கு துணை போன, அதாவது யூதர்களுடைய அந்த மதம், அந்த மார்க்கத்தை தான் பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி சவுலும் கூட மிக வைராகியமாக இருந்தான். ஆனால் கடவுள் அவனை சந்தித்த பிறகு அவன் பவுலாக மாற்றப்பட்டான். எந்த திருச்சபையை பாழ்படுத்திக் கொண்டிருந்தானோ அந்த திருச்சபையை ஊன்ற கட்டுதலுக்காக தன்னுடைய ஜீவனை கொடுக்கவும் கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய அவன் பிற்காலத்துல வந்தான் என்பதை நாம் பார்க்கிறோம். ஆகவே ரோமர்கள் அழிந்து போனார்கள். அதன் பிறகு ஸ்பெயின் ஆட்சி செய்ய ஆரம்பித்தார்கள், அவர்களும் அழிந்து போனார்கள். போலந்து அவர்கள் ஆட்சி செய்தார்கள், அதுவும் போனது. அதன் பிறகு ஜெர்மனி, மற்ற இடங்களில் பார்க்கின்ற போது பெரிய அளவில் யூதர்களை கொண்டு குவித்த நாடு எது என்றால் அதன் பிறகு ஜெர்மனி. அது நம் 20ஆம் நூற்றாண்டில் பார்த்தோம், டியூரிங் தி செகண்ட் வேர்ல்ட் வார் டைம். அதன் பிறகு அதாவது ஹிட்லருடைய சாம்ராஜ்யமும் அழிந்து போனது. அதன் பிறகு பிரிட்டன் கொடுத்த அந்த ஒரு ஒப்பந்தத்துல தான் இஸ்ரேல் 1948 மே 14 அதுக்கு மறுபடியுமாக இஸ்ரேல் என்ற ஒரு நாடு மறுபடியுமாக அந்த ரீயூனிபிகேஷன் ஆஃப் இஸ்ரேல் என்று உருவானது. அதன் பிறகு அவர்கள் சரியானபடி இந்த காரியத்தை, அதாவது அவர்களை ஒருங்கிணைக்காத காரணத்தினால உடனடியாக போர் ஏற்பட்டது. அதன் பிறகு பல போர் ஏற்பட்டது. அது எல்லாவற்றிலும் இஸ்ரேலர்கள் ஜெயித்தார்கள். ஆனால் அதாவது இங்கிலாந்தினுடைய ஆதிக்கம் இல்லையா, நம்ம கூட இந்த காலனி ஆதிக்கம் என்று சொல்லி இல்லையா, கொலோனியல் ரூல் 350 இயர்ஸ் அவளுக்கு அடிமையாக இருக்கும். ஆனால் இன்றைக்கு அப்படி இல்லை. எல்லா இடங்களிலும் சுதந்திரம் கிடைத்து இன்றைக்கு அவருடைய நானும் அழிந்து போயிருக்கு. ஆகவே உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை நான் சபிப்பேன் என்று சொன்ன காரியங்களை நாம் கண்கூடாக நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இதன் பிறகு நடக்கின்ற ஒரு காரியம் நாம் பார்க்கிறோம். When God makes a covenant, He enters into an agreement to commit Himself to give what He promises. அதாவது நம்மை ஒருவரை அழைக்கிறார் என்றால், அவனை ஆசீர்வதிக்கிறேன் என்றால், அவரிடத்தில் ஒரு உடன்படிக்கை வைக்கிறேன் என்று சொன்னார், அதுல அவர் என்ன நினைத்தாரோ அந்த காரியத்தை கண்டிப்பாக அவர் செய்வார். ஏனென்றால் இங்கே ஒரு அக்ரிமெண்ட் என்று போட வேண்டும் என்றால் ஒரு உடன்படிக்கை, ரெண்டு, இட் இஸ் பிட்வீன் டூ பர்சன் இல்லையா. ஆனால் அழைக்கிற கடவுள் அவரே வலிய அழைத்து நான் இந்த காரியங்கள் எல்லாம் செய்கிறேன் என்று சொல்லி சொல்றேன். இன்னொரு பக்கம் அவன் வேற வழியே இல்லை, இவ்வளவு ஆசீர்வாதத்தை எனக்கு கொடுக்கிறவர் கண்டிப்பாக செய்வார் என்ற ஒரு நம்பிக்கையோடு அவர் வருகிறார். அதைத்தான் நீங்க பார்க்கிறோம். When God makes a covenant, He enters into an agreement to commit Himself to give what He promises. என்ன வாக்குத்தத்தம் கொடுக்கிறேன் என்று சொல்லியிருக்கார், அதை கண்டிப்பாக அவர் நிறைவேற்றுவார். அவர் போய் பேச மனுஷன் அல்ல, மனமாறி போக மனப்புத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாமல் இருப்பாரோ வசனத்தும் நிறைவேற்றாமல் இருப்பார் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. இங்கே அழைத்து ஒரு உடன்படிக்கை பண்ணினார் என்றால் அது அவசியம் இல்லை, ஆனால் அது அவசியம் என்று சொல்லி கடவுளுக்கு தெரிந்தது. So it is purely an act of grace என்பதை கிருபை. நீயும் நாமும் கூட இன்றைக்கு உட்கார்ந்திருக்கிறோம் என்றால் நம்முடைய பெற்றோர்கள் தெரிந்து கொண்டதுனாலே வந்ததல்ல, அவர்களுக்கு எப்படி தெரிந்தது என்றால் கிருபையினாலே அவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது, அவர்கள் மூலமாக நமக்கும் சொல்லப்பட்டது. இன்றைக்கு ஜீவனுள்ள கடவுளுடைய பிள்ளைகளாக நாம் இங்கே அமர்ந்திருக்கிறோம் என்றால் அவருடைய கிருபை. ஆகவே இந்த ஒரு சந்தோஷத்திற்கு காரணம் யார் என்றால் கடவுளுடைய கிருபை, அவராலே என்று சொல்லி நம்புகிறோம். இந்த உலகத்திலே கடவுள் நம்மை ஆசீர்வதிக்கின்ற போது அதை அனுபவித்த நாம் மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதமாக நம் வாழ்வு இருக்கிறதுக்காக நாம் வாழ வேண்டும். அதைத்தான் உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். இன்றைக்கு ஆபிரகாம் மூலமாகத்தான் எல்லாரும் ஆசீர்வாதத்தை பெற்றவர்களாக முழு உலகமும் இருக்கிறது.
பிரியமானவர்களே, இங்கே பார்க்கின்ற போது அடுத்ததாக நாம் பார்க்கிறோம் கமிட்மெண்ட் என்பதை நாம் பார்க்கிறோம். ஒரு ஒரு ஒப்பந்தம் ஏற்படுகிறது. அதாவது ஆபிரகாம் அந்த இடத்தை விட்டு வெளியே வந்துறார். 4-5 வசனத்துல பார்க்கிறோம். கர்த்தர் ஆபிரகாம் சொன்னபடி அவன் புறப்பட்டு போனான். லோத்தும் அவனோட கூட போனான். ஆபிரகாம் ஆரானை விட்டு புறப்படுகிற போது 75 வயதாய் இருந்தான். So 75 வயது. Abraham was 75 years old when God called him. ஆபிரகாமுக்கு திருமணமாக இருந்தது. He was married to Sarai. சாராய் யார் என்று பார்க்கின்ற போது அவருடைய சகோதரி என்று இருக்கிறது. She is his half sister என்று சொல்லி அதான் பைபிள் ஸ்டடியில பார்க்கும்போது இதெல்லாம் நம்ம கற்றுக்கிற ஒரு காரியம். So she is a cousin. அதாவது அவருடைய தகப்பனுக்கு 2-3 மனைவி இருந்திருக்கும். ஆனால் அதுல ஒரு மனைவிக்கு பிறந்தவர் ஆபிரகாம். இன்னொரு மனைவிக்கு பிறந்தவர் சாராய். இந்த இஸ்லாம் இதுல பாருங்க, அப்படி இருக்கிற இந்த கசின்ஸ் தான் கட்டிக்குவாங்க. நம்ம இதுல வந்து அப்படி கிடையாது, அது சகோதரி என்ற முறை. சோ பைபிள்ல கூட இந்த வசனம் அது போடப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல பாருங்க. நான் சொல்றது ஏன்னா வேதத்தின் அதாவது பைபிள் ஸ்டடி என்று வரும்போது, வேற ஆராய்ச்சி என்று வருகின்ற போது இதனுடைய உள்ளார்ந்த அர்த்தங்களை நாம் வேறு நேரங்களில் நாம் படிக்க முடியாது. இந்த நேரத்தில் தான் நம்ம படித்து ஆக வேண்டும். ஆகவே ஆதியாகமம் 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் படிக்கிறேன். 12ஆம் வசனம் பார்த்து, அவள் என் சகோதரி என்பதும் மெய்தான். ஆபிரகாம் சொல்றார், அவள் என் தகப்பனுக்கு குமாரத்தி, என் தாய்க்கு குமாரத்தி அல்ல, அவள் எனக்கு மனைவியானாள். பைபிளை தான் படிக்கணும். சோ கொஞ்சம் வித்தியாசமாக தான் இந்த காரியங்கள் நமக்கு தோன்றும். ஈமானவர்களே, வெளிப்படையாக எந்த ஒரு காரியத்தையும் செய்கிறவர் ஆபிரகாம் என்பதை இதன் மூலமாக பார்க்கணும். இல்லைன்னா இவர் சொன்ன காரியம் நமக்கு தெரிஞ்சிருக்காது. சரி, அது அவருடைய காலத்துல அது ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக இருந்தது. இந்த காலத்துல நம்முடைய கலாச்சாரத்துல அது நாம் ஏற்றுக்கொள்வதில்லை. அவள் ஒரு கசின் என்று சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம், அதாவது இன்னொரு தாயுடைய பிள்ளை என்று சொல்லி நம்ம சொல்றோம். இல்லைன்னா இப்போ இது லோத்து வந்து நம்ம சொல்றோம், லோத்து வந்து அவருடைய மருமகன் என்று சொல்லி சொல்லுகிறார். அண்ணன் மகன் என்று சொல்லி சொல்லுகிற போது நம்முடைய உறவுகளை எப்படி பார்ப்போம், அவனும் பிள்ளை என்று சொல்லி. சோ இங்க மருமகன் என்று சொல்லி சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே எப்படி இருந்தாலும் சரி, ஆபிரகாம் என்ற ஒரு மனுஷன் நல்ல ஒரு விசுவாசியாக கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்ந்தார் என்பதை பார்க்கிறோம். அவர் வாய்ச்சொல் வீரர் அல்ல, மாறாக அவர் செயல் வீரர். ஆகவே தான் அந்த இடத்தை விட்டு உடனடியாக புறப்பட்டு அங்கே தன்னுடைய மனைவியையும் தன்னுடைய தன்னுடைய சகோதரனுடைய குமாரனாகிய லோத்தையும் தாங்கள் சம்பாதித்திருந்த தங்கள் சம்பத்து எல்லாவற்றையும் ஆரானிலே சகோதரித்த ஜனங்களையும் கூட்டிக் கொண்டவர்கள் கானான் தேசத்துக்கு புறப்பட்டு போய் கானான் தேசத்துல சேர்ந்தார்கள். கானானுக்கு போயிட்டாங்க. இதுதான் கடவுள் நீ போ என்று சொல்லி சொன்ன அந்த இடம் என்று சொல்லி நாம் இதன் மூலமாக அறிந்து கொள்ள முடியும். கானானுடைய தகப்பன் யார்? ஷேம், காம், யாப்பேத்துல பார்த்துருப்போம். ஷேமுடைய மகனா, ஆமுடைய மகனா, யாப்பேத்தினுடைய மகனா? பைபிள் ஸ்டடியில தான் நம்ம இந்த கேள்வி கேட்க முடியும், டவுட் கிளாரிஃபை பண்ண முடியும். இந்த கானான் யாருடைய சந்ததியிலிருந்து வந்தவன் சொல்ல முடியுமா? மறந்துட்டீங்களா? காம். அவன்தான் தன்னுடைய தகப்பனுடைய நிர்வாணத்தை பார்த்து தன்னுடைய சகோதரர்களுக்கு சொன்னான். அப்ப சபித்தார். அந்த அவனுடைய மகன் தான் கானான். சோ இந்த கானான்ல இவர்கள் வந்தார். இந்த இடத்தை தான் கடவுள் சொல்றார், ஓ அவர் சரியில்லை, என்னை விட்டு அவர் வேறு தெய்வங்களை வணங்கிவிட்டார், அந்த இடத்தை நீ சுதந்திரித்துக் கொள்ள என்று சொல்லி கடவுள் அனுப்புகிறார். அவருடைய திட்டத்தை நாம், அதாவது நம்முடைய அறிவில நம்ம வந்து புரிஞ்சு கொள்ள முடியாது. ஏன் கடவுள் இது போல குழப்பம் ஏற்படுறதா தேவைதானா அப்படின்னு அவருக்கு தெரியும். அவருக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவர் சர்வ வல்ல கடவுள், சர்வ ஞானி, ஞானத்தின் ஊற்று அவர். அவரிடத்திலிருந்து தான் இந்த ஞானம் வருகிறது. பிரியமானவர்களே, ஆகவே கானான்க போறார்கள். ஆபிரகாம் அந்த தேசத்தை சுற்றி திரிந்து சீகேம் என்னும் இடத்துக்கு சமீபமான மோரேனும்
சமபூமியை மட்டும் வந்தான். அக்காலத்திலே கானானியர் அந்த தேசத்திலே இருந்தார். கானானியர் அங்கே இருக்கிறார். இன்னும் மற்ற மக்கள் எல்லாம் அங்க வேற வேற ஜாதி இனத்தை சேர்ந்தவர்கள் எல்லாம் இருக்கிறார். அந்த இடத்துல வருகிறார். இதுதான் கொடுக்குற இடம். சோ இங்கே சீகேம் என்ற இடம் மிக முக்கியமான, அதான் ஃபர்ஸ்ட் பிளேஸ் அவர் போய் தங்குகின்ற அந்த இடமா இருக்கு. சீகேம் என்ற இடம் ஷெகேம் என்று சொல்லி ஆங்கிலத்தில் பார்ப்போம். சீகேம் என்ற இடம் ஒரு பிரபலமான ஒரு இடம். பல சம்பவங்கள் நடந்துஇருக்குது. ஒரு சில காரியத்தை சொல்றது. அதாவது லாபானுடன் யாக்கோபு, அதாவது அவருடைய மாமனாகிய லாபானிடத்துல தங்கியிருந்த போது அவன் மனைவிகளை அவரிடத்திலிருந்து அங்கே வேலை செய்து மனைவிகளை அங்க இருக்கிற அவருடைய மகன்களை திருமணம் செய்து கொண்டான். குழந்தை மற்ற எல்லா பிள்ளைகளோடு கூட அவன் முதலாக வந்து சேர்ந்த இடம் சீகேம் தான். இரண்டாவதாக பார்க்கின்ற போது சீகேமிலே யாக்கோபு கானானியர் இடத்துல எமோரியர் இடத்துல 100 வெள்ளிக்காசுகளுக்கு ஒரு நிலத்தை வாங்கினான் என்று சொல்லி ஆதியாகமம் 33:19 பார்த்தோம். அது மட்டும் இல்ல, யாக்கோபுக்கு எவ்வளவு பிள்ளைங்க பிறந்தாங்க? யாக்கோபுக்கு எவ்வளவு பிள்ளைங்க பிறந்தாங்க? யாக்கோபு யாரு? இஸ்ரேல் இல்லையா? 12 கோத்திரம். 12 அது அவ்வளவுதானா? வேற பிள்ளைகள் இல்லையா? இன்னொரு மகள் இருந்தாள், தீனாள் என்று சொல்லி. அவள் யாக்கோபின் மகள் தீனாள் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட இடம் இந்த சீகேம் ஷெகேம்ல தான். எந்தெந்த இது காரியத்திலுள்ள இது முக்கியமா நமக்கு தெரிகிறது என்பதை இதில் பார்க்கலாம். இந்த சீகேம் என்ற இடத்துல தான் இந்த யாக்கோபு எமோரியர் இடத்துல கைப்பற்றிய ஒரு இடம் என்று சொல்லி ஆதியாகமம் 48:22 பார்க்கிறோம். அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, யோசேப்பு எகிப்து தேசத்துக்கு போயிட்டான். அந்த வியாபாரிகள் மூலமா எடுத்து போயிட்டான், கடத்தி எடுத்து போயிட்டான், வாங்கி போயிட்டான். அங்க பிரைம் மினிஸ்டரா உயர்ந்து பெரிய ஸ்தானத்துக்கு உயர்ந்து அங்க இருக்கிற அந்த பார்வோனுக்கு அடுத்த ஒரு பொசிஷன்ல இருந்தார். அவன் அங்க மரித்து போகிறான். அவன் மரித்த போது அவனுடைய எலும்புகளை கொண்டு வந்து சீகேம்ல தான் அடக்கம் பண்ணான். எகிப்திலிருந்து யோசேப்பின் எலும்புகள் கொண்டு வரப்பட்டு சீகேமில் அடக்கம் பண்ணப்பட்டது. யோசுவா 24:32. அதே போல இதே சீகேம்ல தான் யோசுவாவும் அவருடைய குடும்பத்தாரும் மற்ற எல்லா மக்களும் சேர்ந்து நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று இந்த இடத்துல தான் சொன்னார். சீகேம் என்ற இடத்துல தான். ஷெகேம் யோசுவா 24:8. அடுத்து புதிய ஏற்பாட்டை பார்க்கும். இன்னும் ஒரே ஒரு விஷயம், புதிய ஏற்பாட்டுல ஏசாமி சமாரிய பெண் இடத்துல ஒரு இடத்துல இருந்து பேசுறாரு. அந்த இடத்துக்கு பெயர் வந்து அது சீகேம்ல தான் இருக்கிறது, ஷெகேம். ஆனா புதிய ஏற்பாட்டு காலத்துல அதனுடைய பெயர் சீகார். அந்த இடத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த சமாரிய பெண் இடத்துல தண்ணீர் கேட்கிறார். அதை நம் யோவான் 4:5 சோ இப்ப இருப்பட்ட ஒரு இடம் தான் இந்த சீகேம். ஆகினால தான் இதை நம்ம பைபிள் ஸ்டடியில கொஞ்சம் விளக்கமா நம்ம அப்படிங்கிறது சொல்லிட்டு இந்த காரியத்தை அந்த இடத்துல வந்து செட்டில் ஆயிடும். அதன் பிறகு அதே இடம் தான் பர்மனண்டா கிடையாது. அவர் அங்கிருந்து புறப்பட சொல்கிறார். 7ஆம் வசனம் பாருங்கள். கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாயும் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். அப்பொழுது அவன் தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டினான். 8ஆம் வசனம், பின்பு அவன் அவ்விடம் விட்டு பெயர்ந்து, so he led his life in a semi nomadic form. அங்கங்க இந்த குடிகாரர்கள் போறாங்களா, அது போல இல்லையா, ஜிப்சி இல்ல இந்த மாதிரி ஒரு லைஃப் தான். நிரந்தரமான இடம் கிடையாது என்பதை கடவுள் அவனுக்கு உணர்த்தினார். இப்போ எழுந்து போகிறார் இந்த இடத்துல இருக்கு. This is not going to be a settled life for you. இந்த உலகத்துல யாராலுமே நிரந்தரமா இருக்க முடியாது. நான் நிரந்தரமானவன், அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை என்று சொல்லி ஒருத்தர் பாடினார். சொல்ல முடியுமா? நான் நிரந்தரமானவன், அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை என்று சொல்லி கவிஞர் கண்ணதாசன். எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு, என்ன செத்துட்டாரு. அப்புறமா அவர் எதை அவர் முன்வைத்து பாடியிருந்தார்? பேனாவை வைத்து, அதற்கு மரணம் இல்லை என்று சொல்லி. அது கூட அழிந்து போகும், உலகம் அதில் உள்ள எல்லாம் அழிந்து போகும் என்று கடவுள் சொல்கிறார். அது எல்லாமே அழிந்து போகும். ஆனால் அழியாத இடம் பரலோகத்தில் நம்ம கொண்டு, ஆகவேதான் அந்த இடத்தை விட்டு போ என்று அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். கடைசி தருணத்திற்கு நாம் வந்திருக்கிறோம்.
எபிரேயர் 11:13 பார்க்கும்போது when Abraham and Sarah arrived to the promised land, they were strangers and pilgrims in the midst of the pagan society. அந்த அந்நியானி, அதாவது மற்ற கடவுளை வணங்கி கொடுக்கின்ற மக்கள் மத்தியில் இவர்கள் அந்நியரும் பரதேசிகளுமாக இருந்தார்கள். இந்த தேச சுதந்திரத்துக் கொள்ள என்று சொல்லி அனுப்புகிறாங்க. அங்க இருக்க முடியவில்லை. அவர்கள் அந்நியரும் பரதேசிகளுமாக இருந்தார்கள் என்று சொல்லி இங்கே நம்ம எபிரேயர் 11:13 அழிந்து போகும் பூமியில் உள்ள பிராணனை அல்ல, பரம பிராணனை நோக்கி வாழ்க்கை பிரயாணத்தை தொடர கடவுள் நமக்கு உதவி செய்கிறார். அதைத்தான் நீதிமொழிகள் 4:18 நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அங்கே 8ஆம் வசனத்துல அவன் அவிடம் விட்டு பெயர்ந்து பெத்தேலுக்கு கிழக்கே இருக்கும் மலைக்கு போய் பெத்தேல் தனக்கு மேற்காகவும் ஆயி கிழக்காகவும் இருக்க கூடாரம் போட்டு அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டார். பெத்தேல்னா இஸ் ஹவுஸ் ஆஃப் காட் என்று சொல்லி அர்த்தம். இன்னொரு பக்கம் ஆயி சொன்னா the city of ஆயி என்றால் ruin என்று சொல்லி அர்த்தம், அழிவு. இந்த பக்கம் ஈஸ்ட், அதாவது பெத்தேலுக்கு கிழக்கே இருக்கும் மலைக்கு போய், பெத்தேல் தனக்கு மேற்காகவும், பெத்தேல் இப்போ மேற்காக இருக்கிறது என்றால் ஈஸ்ட். அடுத்து ஆயி கிழக்காக இருக்கிறது. ஆயி கிழக்காக இருக்கிறது. கிழக்கு பார்க்கும்போது இந்த பக்கம் இல்லையா, வெஸ்ட் இல்லையா, ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட். ஆனா இந்த ரெண்டு இடம் பெத்தேல் ஆயிக்கு மத்தியில ஒரு கூடாரம் போட்டானா, இந்த கூடாரம் என்பதே நிரந்தரமானது இல்ல. அடுத்து அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டி தொழுது கொண்டே என்றால் நான் கடவுளை சார்ந்தவன், இது இந்த பூமி எனக்கு சொந்தம் அல்ல என்பது தான் அடையாளம். கூடார வாழ்க்கை என்பது நிரந்தரமானது அல்ல. பாருங்க, அழிவது பின்னாடி இருக்குது, ஆசீர்வாதம் முன்னாடி இருக்குது. கடவுளுடைய ஆலயம் இருந்துச்சு. ஆயி பின்னாடி அவன் போடுற அந்த டென்ட் டுவர்ட்ஸ் பெத்தேல் என்று. அப்போ ஹவுஸ் ஆஃப் காட், கடவுளுடைய இடத்தை தேடித்தான் போக வேண்டும். கடவுளை எது இருக்காரோ அது எனக்கு போதும். இங்க நான் பர்மனண்டா இருக்க இல்லை, இது எனக்கு சொந்த இடம் இல்லை, என்னுடைய சொந்த இடம் பரலோகம் என்ற ஒரு எண்ணத்தோடு அங்கே அவர் இருந்திருப்பார். So the unique word, the significant word that we see here is altar, பலிபீடம். அடுத்து டென்ட், நிலையில்லாத உலகத்துல நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், நிலையான உம்மிடத்துல வர வேண்டும் என்றால் உம்மை தொழுது கொள்ள வேண்டும், உமக்கு பிரியமாய் நான் வாழ வேண்டும், ஆகவே நான் வருகிறேன் என்று சொல்லி அங்கே சொல்லுவதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, 1 பேதுரு 2:11 பார்க்கிற போது நாம் இந்த உலகத்துல அந்நியரும் பரதேசியுமா தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவரோடு மட்டும் இல்ல, நாமும் கூட 1 பேதுரு 2:11 அதைத்தான் சொல்லுகிறார். ஆகவே அநித்தியமான உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் நித்தியத்தை நோக்கி நாம் பார்க்கலாம். நேற்று நடந்த ஒரு சம்பவம், 1:30 மணிக்கு நேற்று 1:38 இல்லையா, ஏர் இண்டியா போயிங் 717 58,000 லிட்டர் பெட்ரோல் அதை நிரப்பி போதும் லண்டன் போனோம். 9 hours ஜர்னி. ஆனால் அங்கிருந்து போன ஒரே சில நிமிடங்களில அது வெடித்து சிதறி போனது. அதுல போன 265 பேர், ஒரே ஒன்று மட்டும் கடைசி அந்த அது ஏதோ மேடேன்னு சொல்லுவாங்க, அதான் ஃபைனல் முடிய முடியாது, தப்பாக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு பைலட் சொல்லுவாங்க. அது சொன்ன உடனே ஒருத்தர் அந்த எமர்ஜென்சி எக்ஸிட் ஓபன் பண்ணி குதிச்சுக்கிறார். அவங்க ஒருத்தர் மட்டும் தான் போயிடுச்சுக்கிறார். நீங்க போய் பாருங்க, மற்றவர்கள் எல்லாரும் மறித்து போனார்கள். 58,000, அதாவது 58,000 லிட்டர் பியூர் பெட்ரோல் எப்படி அது எக்ஸ்ப்ளோர்ட் ஆகும், 600 அடி உயரத்தில் விழுது. பிரியமானவர்களே, இதை பிழைத்திருக்கிறோம் என்றால் கடவுளுடைய கிருபை. அவர்கள் மாத்திரமல்ல, அது அந்த ஒரு மெடிக்கல் காலேஜினுடைய அந்த கேண்டீன்ல போய் அது போகுது, அங்க இருக்கிற ஒரு 5 பேர் செத்து போனார்கள். அவங்களுக்கு தெரியாது மரணம் எப்போது வரும் என்று. 50 பேருக்கு மேல ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆயிருந்தாங்க. அந்த இடமே போர்க்களம் போல இருக்கிறது. ஆகவே இந்த உலகம் நித்தியமானது அல்ல, அநித்தியமானது, அழிந்து போகக்கூடியது. நித்தியத்தை நோக்கி நாம் எப்பொழுதும் நினைப்போம்.
வரும் பிரச்சனைகள், வேதனைகள், சோதனைகள், இழப்புகள் எல்லாம் வரும். சந்தித்து என்னோட எங்க அப்பா இருக்கிறார், என்னுடைய வாழ்க்கை பிரயாணத்துல அவர் என்னை நடத்துவார் என்ற மனரமியத்தோடு நாம் கடந்து செல்ல பரிசுத்தாவியானவர் நமக்கு உதவி செய்து வழிநடத்தி காப்பாராக. ஆமென். லாபத்துக்கு வளம் தெய்வீக சமாதானம் நம்முடைய இறுதிகளையும் சிந்தனைகளும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக நம்மை பலப்படுத்தி காப்பாராக.